நம்ம மறந்து போன விளையாட்டு வீரர்கள்ல பொறுத்தவங்க தான் மேரி டிசோசா. ஒலிம்பிக்ல போட்டியிட்ட முதல் இந்திய பெண்கள்ல ஒருத்தரான இவங்க 1952ல ஓட்டப்பந்தய வீராங்கனையாவும் ஹாக்கி வீராங்கனையாவும் ஒலிம்பிக்ல அறிமுகமானவங்க. 1950கள்ல ஓட்டப்பந்தய வீராங்கனையா இருந்தவங்க பாந்திராவில தான் பிறந்து வளர்ந்தவங்க. 1954ல மணிலாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலையும் டெல்லியில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலையும் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கம் வென்று தேசிய சாதனையை முறியடிச்சவங்க. 1952ஆம் ஆண்டு ஹெல்சின்கி ஒலிம்பிக்ல அறிமுகமாகி 56ஆம் ஆண்டே குறுகிய ஓட்டத்துல ஆசிய சாதனைகளை படைச்சு இந்தியாவுடைய முதல் பெண் இரட்டையர் சர்வதேச வீராங்கனையான இவங்க ஹாக்கியும் விளையாடியிருக்காங்க. சுமார் 7 தசாப்தத்துக்கு முன்னாடி இவங்க அனைத்து போட்டிகளையும் பங்கேற்று எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்கள நிறைய பேர் நினைவுல வச்சுக்கல. ஆனா இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலதான் அவங்களுடைய சாதனைகளையே அங்கீகரிச்சது. 2013ல தான் அவங்களுக்கு தியான்சந்த் விருது கிடைச்சது. இப்போ வரையும் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க முதல் ஒலிம்பிக்ல கலந்துகிட்ட மேரி டிசோசா. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.